ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இந்தியாவின் நிலத்தோட்டம் தான் பார்க்க போகிறோம். இமயமலை, சமவெளி, கடற்கரை இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள். இந்தியா வடக்கில் உள்ள கம்பீரமான இமயமலை முகடுகளையும், தெற்கில் அழகான கடற்கரைகளையும், மேற்கில் இந்திய பாலைவனத்தையும், கிழக்கில் புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தையும் கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வல்லமை பெற்ற நாடாக அமைந்துள்ளது. வடக்கில் இமயமலை இருக்குது, மேற்கில் ராஜஸ்தான் பாலைவனம் இருக்குது, கிழக்கில் வந்து புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியம் இருக்குது. அதான் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை நிலத்தோட்டங்களை பெற்றுள்ளது. இந்தியாவின் இயற்கை அமைப்பை 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். 6 பெரும் பிரிவு என்னென்னு பாருங்கள். வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். வடக்கு மலைகள். இமயமலைகள் உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடராகும். ஏனெனில் இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகியவை. மேலும் புவி மேலோட்டு பேரியக்க விசை காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின்றனர். மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவியுள்ளது. இம்மலைகள் காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடனும், அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்துடனும் வேறுபடுகிறது. பிரபலமான பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ்நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலை 3 பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். இமயமலையை 3 பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். டிரான்ஸ் இமயமலைகள் மேற்கு பக்கம் உள்ளது, இமயமலைகள் நடுப்பகுதியில் உள்ளது, பூர்வாஞ்சல் குன்றுகள் கிழக்கு பக்கம் உள்ளது. ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆகும். பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலைகள். இம்மலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் தீபத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு தீபத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தியன் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. இம்மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் அதன் மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும். இப்பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது. இங்கு முக்கியமான மலைத்தொடர்கள் சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகும். அடுத்தது இமயமலை. இவை வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது. இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும். வடக்கே இருந்த யுரேஷியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. இது பல மலைத்தொடர்களை உள்ளடக்கியது. இவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. மத்திய இமயமலை 3 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று உள் இமயமலைனா இமாத்ரி, மத்திய இமயமலை இமாச்சல், வெளி இமயமலை சிவாலிக். உள் இமயமலை அல்லது இமாத்ரி. உள் இமயமலை மத்திய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்த செங்குத்தாக அமைந்துள்ளது. இதன் சராசரி அகலம் 25 கிலோமீட்டர் மற்றும் சராசரி உயரம் 6000 மீட்டர் ஆகும். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது. முக்கியமான பயன்படுத்த பண்ணிங்க, குறைவான மழையை பெறுகிறது. மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது இப்பகுதியில் பௌதிக சிதைவாகவே உள்ளது. இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இதை நோட் பண்ணிங்க. முக்கியமான சிகரம், உயர்ந்த சிகரம்லாம் இந்த மலைத்தொடரில் தான் இருக்குது. அதில் முக்கியமானவை எவரெஸ்ட்டு 8848 மீட்டர் மற்றும் கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர் ஆகும். எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா ரெண்டுமே உள் இமயமலை தான் இருக்குது, இமாத்திரையில் தான் இருக்குது. நோட் பண்ணிங்க. எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்திலும், கஞ்சன்ஜங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சீக்கிமிற்கு இடையேயும் அமைந்துள்ளது. எவரெஸ்ட் நேபாளத்தில் இருக்குது, கஞ்சன்ஜங்கா நேபாளம் ப்ளஸ் சீக்கிம் 2 இடையில் இருக்குது. அடுத்த ஒரு பாக்ஸ் கண்டு வருது பாருங்கள். இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகில் ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. உலகத்தில் மொத்தம் 14 உயரமான சிகரங்கள் இருக்குது. அதில் 9 சிகரங்கள் இமயமலையிலே இருக்குது. அது அடுத்தது, இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இமயமலை தொடர்ச்சியான மலைத்தொடர் தான். இம்மலையில் எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியார்கள் காணப்படுகின்றனர். வற்றாத நதிகள் ஜீவநதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜீவநதி கங்கோத்ரி, சிந்து, பிரம்மபுத்திரா எல்லாமே இமயமலையிலேருந்து உருவாகுது. மத்திய இமயமலைகள் அதில் இமாச்சல். இது இமயமலையின் மத்திய மலைத்தொடராகும். இதன் சராசரி அகலம் 80 கிலோமீட்டர் ஆகும். இதன் சராசரி உயரம் 3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை வேறுபடுகிறது.
வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் இத்தொடரில் காணப்படுகின்றன. நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு மற்றும் மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுகிறது. இம்மலைத்தொடரில் பீர்பாஞ்சல், தௌலாதர் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் காணப்படுகின்றனர். புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், ஆல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்றவை இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன. இது கொஸ்டின் ஏரியாங்க. புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், ஆல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்றவை இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன. எந்த மலைத்தொடர்னு கேட்டால் மத்திய இமயமலை அல்லது இமாச்சல். அடுத்தது வெளி இமயமலை சிவாலிக். இம்மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை பரவி காணப்படுகிறது. இத்தொடரின் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. இதன் உயரம் 900 மீட்டரிலிருந்து 1100 மீட்டர் வரை வேறுபடுகிறது. இதன் சராசரி உயரம் 1000 மீட்டர் ஆகும். இதன் சராசரி அகலமானது மேற்கில் 50 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரை மாறுபடுகிறது. இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகும். குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் காணப்படுகின்றன. இவை கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்பகுதிகள் குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது. பூர்வாஞ்சல் குன்றுகள். இவை இமயமலையின் கிழக்கு கிளையாகும். இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவியுள்ளது. பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கிடையே காணப்படுகின்றனர். மற்ற மலைகள் அல்லது குன்றுகள் இந்தியாவின் உட்பகுதிகளில் பரவியுள்ளன. டாப்லா, அப்போர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி மற்றும் ஜெயந்தி குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. இருக்கு பாருங்க, காரோ, காசி, ஜெயந்தி இது மூணும் தான் தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து மேகாலயாவுக்கு அதிகமான மழைப்பொழிவு தர குன்றுகள். இமயமலையின் முக்கியத்துவம். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது. வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் பிற ஆறுகள். இயற்கை அலையின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது. பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோயில்களும் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன. வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை பாதுகாக்கிறது. இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் முடிஞ்சு. இன்னைக்கு டாபிக் இதுவே போதும். நாளைக்கு உடம்பெரு சமயம் வெளியே பார்க்கலாம். இன்றைக்கி இமயமலையில் மட்டும் ஒரு டைம் ரிவிஷன் கேட்டுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ரிவிஷன் கேட்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதை மட்டும் இந்த டைம் கேட்டுங்க, போதும்.